துருவ நட்சத்திரத்தின் உணர்வு ஆழ பரிசு. அப்போதெல்லாம் இந்த உணர்வை நீங்க எடுத்தால் அந்த தீமைகளை மாற்றி அமைக்க முடியும். ஆக என்னுடைய ஜனமே, என்னுடைய தியானமே, நாம் யாரார் கேட்டறிந்தனர் அவர்களுக்கெல்லாம் அவர்கள் எண்ணும் போதெல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற உணர்வின் வலுவை ஊட்டிக் கொண்டே இருக்கின்றேன். அதுல நீங்க எடுத்து வளர்ந்தாதானே இந்த நாட்டுக்கு லாபம், இந்த உடல் உள்ள அந்த இதன் வழியில் சென்றவருக்கும் நல்ல நிலை. ஆக இதன் வழி நாம் செல்ல வேண்டும் என்பதற்குத்தான் இதை உங்களுக்குள் உருவாக்குவது. ஏனென்றால் நாளை வரும் எதிர்காலம் விஷத்தன்மையாக மாறும்போது அதை கழித்து நாம எப்ப வடித்து நம் உடலில் இந்த உணர்வின் ஆனால் எந்த நிமிஷம் ஆனாலும் நாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்போட்டத்தில் சென்று விடலாம். இல்லை என்றால் இந்த பூமியின் மாற்றமாகி துரித நிலை ஆகிவிட்டால் கொஞ்சம் நகர்ந்தால் ஐசு பாறையாக மாறும். அந்த பாறையாக மாறிய பின் விஞ்ஞானிகள் கொண்டு சிலரும் தப்பலாம். ஆனாலும் இங்கே அதீதமான நிலையில் பனிப்பாறையை மூடி உள்ளுகை சென்று விட்டு அதை யார் காப்பாற்றுவது? அந்த நிலை சீக்கிரம் வரத்தான் செய்யும். அதற்குள் நாம் இதை வந்து பூமியை விட்டு நான் வளர்த்த இந்த உடலின் தன்மை கொண்டு இங்கே தப்பி சென்ற அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை பெருக்கி நாம் இந்த உடலை விட்டு செல்லும் போது நாம் அங்கே சென்று பழகும் தன்மை வர வேண்டும். எந்த நிலையிலும் சரி. ஆக நாம் இந்த உடல் நமக்கு சொந்தம் அல்ல. உயிரின் உணர்வு வந்து ஒளியாக தன்மை வரப்போகும்போது ஒளியாக மாற்றும் தன்மை தர வேண்டும். அதுக்குத்தான் இந்த உபதேசமே தவிர நான் சொத்தை சம்பாதிக்கணும் இதை செய்து என் பிள்ளையை பிறகுது என்றால் அந்த பிள்ளையின் தவறு உணர்வை நாம் வளர்த்த தவறு உணர்வு நமக்குள் தான் விளைகின்றது. அப்ப அவனை தவறு நீக்கி அந்த அருளை பெற வேண்டும். துருவ நட்சத்திரத்தின் உணர்வு நாம் பெற்ற பின் அவன் உணர்வு அவன் செய்யும் தவறு உணர்வு நம்மை இயக்கிறார். இந்த உணர்வின் தன்மை அடக்கி அவனுக்குள் நல்ல உணர்வு வர வேண்டும், சிந்திக்கும் ஆற்றல் வர வேண்டும் என்று இந்த உணர்வின் தன்மை அவன் உடலில் உணர்வின் தன்மை பாய்ச்சி அவனை மாற்றி அமைக்க வேண்டுமே தவிர அவன் செய்யும் தவறு உணர்வு வீரியத்தன்மை பெற்றவன் எப்படி செய்கிறான் என்று பாசத்தால் நுகரப்படுவது இங்கே நல்ல குணங்கள் இங்கே வீழ்ச்சியை விடுகின்றது. இதை போன்ற நிலைகள் எல்லாம் இருந்து நாம் மாற்றி அமைக்க வேண்டும் என்பதற்குத்தான் இவ்வளவு பெரிய சக்தியை சாதாரணமா இதுல சீடர்களை நான் வளர்க்க வேண்டும் என்றால் எப்படி இருக்குன்னு தெரியும். என் வழியில் சொல்லக்கூடியவங்க நல்ல ஒழுக்கத்தில் வரக்கூடியவங்க கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கணும். இப்ப அன்னைக்கு காட்சியில் உங்களுக்கு என்ன தெரிஞ்சேன்னா எனக்கு அது கொஞ்சம் தான் தெரிஞ்சது. இந்த நிலையில் முதல்ல நிறைய தெரிந்தவங்களே இன்னும் தப்பவே முடியல. இப்ப கொஞ்சமா தெரிஞ்சக்கூடிய நிலைகள் என்ன செய்யும்? இது உங்களை பக்குவப்படுத்தி அதனதன் உணர்வு இது பேணி காக்கும் திறன் இருக்கும் போதுதான் ஒரு ஞானிகள் மற்றவங்களுக்கு கொடுப்பாங்க. ஆனா என் குருநாதர் கூறியபடி எனக்கு ஒருத்தர் தான் கொடுத்தார்.